Unit 6, exercise 6.1, question number 11. If R is any point on the x-axis and Q is any point on the y-axis and P is a variable point on RQ with RP equals B, PQ is equal to A, then find the equation of locus of P. R is any point on x-axis and Q is a point on y-axis and Now let us draw x-axis and y-axis. Say this is x-axis and this as y-axis. The meeting point of the two axes, we say it as origin. So mark it as O. Again read the question. R is any point on x-axis. X-axis மேல R அப்படிங்கிற பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். And y-axis மேல Q அப்படிங்கிற பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். P is a variable point on RQ. So RQ-வை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் first of all. Okay. RQ-வை ஜாயின் பண்ணிட்டோம். P is a variable point, அதாவது moving point. RQ மேலே P அப்படிங்கிற பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். And then with RP equals B. RP உடைய distance B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. And then PQ உடைய distance PQ is A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Find the equation of locus of P. So locus of P, equation of locus of P கேட்டிருக்காங்க. Locus of P நாலே நம்ம அதை H, K அப்படின்னு தான் மார்க் பண்ணிக்குவோம். H, K அப்படின்னா H, அதாவது horizontal distance அப்படிங்கிறது H. And then Kங்கிறது vertical distance, perpendicular distance. Okay, this is K. So அதாவது இதோடைய distance H and இதோடைய distance K. இங்க நம்ம இதை ஏன்னு assume பண்ணிக்கலாம். And இந்த horizontal line y-axis meet பண்ணுற இடம் B அப்படின்ட்டு assume பண்ணிக்கலாம். And then இங்கே மேக் பண்ணுற ஆங்கிளை நம்ம தீட்டான்னு மார்க் பண்ணிக்கலாம். அதாவது ஆங்கிள் ORQ அப்படிங்கிறது தீட்டா. அப்படின்னா BPQவும் என்னதான் ஆங்கிள் தீட்டா. ஸோ இதுவும் என்னதான் ஆங்கிள் தீட்டா. BPY இதுவும் ஆங்கிள் தீட்டா. லெட் P of H, K be a point on RQ. Be a point on RQ. Okay. So இங்க angle நீங்க பார்த்தீங்கன்னா ARP. Okay. இங்க ORQ அப்படிங்கிறது angle ORQ அப்படிங்கிறது தீட்டா. ஸோ அதனால் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஆங்கிள் ஆருங்கிறதும் தீட்டா தான், இங்கே ஆங்கிள் பிங்கிறதும் என்னதான் தீட்டா தான். இப்போ இது ரெண்டுமே சிமிலர் ட்ரையாங்கிள். ARPயும் BPQவும் சிமிலர் ட்ரையாங்கிள். Triangle ARP. Triangle ARP is similar to the triangle BPQ. Triangle BPQ. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிளாக இருக்குது. இப்போ இன் ட்ரையாங்கிள் ARP இந்த ட்ரையாங்கிளை எடுத்துக்கலாம். ARP அப்படிங்கிற ட்ரையாங்கிளை எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஆங்கிள் தீட்டா, இதுக்கு எதிர்பக்கமாக ஆப்போசிட் சைடில் இருக்கிறது K, ஹைப்போட்டேனியஸில் B. ஆப்போசிட்டையும் ஹைப்போட்டேனியஸும் இணைக்கிற ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோங்கிறது சைன். சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு K/B. ஸோ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு, ஆக்சுவலாக இதோடைய ஃபார்முலா என்ன, ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைப்போட்டேனியஸ். ஆப்போசிட் சைடில் நமக்கு Kங்கிறது இருக்குது, ஹைப்போட்டேனியஸில் நமக்கு Bங்கிறது இருக்குது. ஸோ K/B. நேம் திஸ் as equation 1. அதே போல் இன் ட்ரையாங்கிள் BPQ. ஸோ இந்த BPQ அப்படிங்கிற ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கலாம். இதில் இந்த ஆங்கிள் தீட்டா தானே, இதோட இந்த ஆங்கிளை ஒட்டின மாதிரி இருக்கிறது நம்ம அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லுவோம். இது ஹைப்போட்டேனியஸ், ஆப்போசிட் சைடில் எதுவுமே இல்லை. இங்கே அட்ஜசன்ட்டோடைய லென்த்து H, ஹைப்போட்டேனியஸோடைய லென்த்து A. ஸோ இதை இணைக்கிற ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ அட்ஜசன்ட்டையும் ஹைப்போட்டேனியஸையும் காஸ் இங்கே தீட்டான்னு இருக்குது. அப்போ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு H/A. காஸ் தீட்டா. ஸோ ஃபார்முலா என்ன இதுக்கு, adjacent side divided by hypotenuse which is H/A. Name this as equation 2. Already trigonometric identity உங்களுக்கு தெரியும், sin square theta plus cos square theta is equal to 1. Okay. So equation 1ஐயும் equation 2ஐயும் நம்ம என்ன பண்ண போகிறோம், equation 1 ஸ்கொயர் பண்ணிக்க போகிறோம், equation 2ஐயும் ஸ்கொயர் பண்ணிவிட்டு ஆட் பண்ண போகிறோம். 1 square plus 2 square which implies that, அதாவது sin square theta plus
ஸோ ஈக்குவேஷன் 1 உடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் ஸ்கொயர் பண்ணிக்கிட்டேன் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஈக்குவேஷன் 2 உடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஸ்கொயர் பண்ணிக்கிட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ அதனால் இங்கே ப்ளஸ். அதே போல் இங்கே இது ஸ்கொயர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். கே ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். கே ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர். By trigonometric identity, this sin square theta plus cos square theta will become 1. So 1 is equal to, இது அரேஞ்சாக எழுதிக்கலாம். அப்போ h square by a square plus k square divided by b square. So this is h square by a square plus k square by b square is equal to 1. So cos theta sin theta லாம் eliminate ஆகி in terms of h and k ல இருக்கு. So லாஸ்ட்டாக நம்ம எப்படி எழுதுவோம், hயும் kவையும் in terms of x and y ல நம்ம சேஞ்ச் பண்ணிக்குவோம். Therefore locus of equation of locus of p of h comma k is, so h x ன்னு மாற்றிக்கலாம், k y ன்னு மாற்றிக்கலாம். அப்போ x square by a square plus y square divided by b square is equal to 1. ஸோ அந்த p of h comma k இது வேரியபிள் பாயிண்ட்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இதோடைய பாதை ஓகே, இந்த கர்வ் மேலே தான் இந்த பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. இந்த கர்வுடைய ஈக்குவேஷன் தான் இப்போ x square by a square plus y square by b square is equal to 1ன்னு எழுதணும். ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்.